ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடையில வீடியோ பண்ண முடியல, ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் இருந்ததுனால பண்ண முடியல. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு. 12 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு இப்போ இங்கனக்குள்ளே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. கதவு மலையாடா கழுகுமலையா கதவு மலைன்ற ஒரு ஏரியா இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகலாம், ஏன்னா கோயிலுக்கு லாஸ்ட்டு விழாக் கூட ஏற்காடு தான் போயிருந்தோம். கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்புறோம். 3 வண்டியில் போகிறோம். புதுசாக அண்ணன் வந்திருக்காரு நம்ம கூட. அப்புறம் எப்பயும் போல் நம்ம பசங்க தான் அப்படியே கிளம்ப போகிறோம். போகிறப்ப எப்பயும் போல் உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம். உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டை காட்டலாம் அப்படின்றக்காண்டி தான் நிப்பாட்டினோம். இங்கனக்குள்ளே ஆத்தூர் டேம், அந்த டேம் வியூ காட்டணும். ப்ளஸ் ஒரு பாறை ஒன்று காட்டணும். அந்த பாறை எப்படி இருக்குன்னா தொப்பி மாதிரி இருக்கும். இந்த பாறை தான் அந்த பாறை. தொப்பி மாதிரி இருக்கும். அது எப்படி சொல்கிறதுனா எப்படி நிற்கிதுனே தெரியாது, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த டேம் வியூவை காட்டுறேன் பாருங்கள். ஆத்தூர் டேம் இதுதான் அந்த டேமு, ஆத்தூர் டேமு. இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப இல்லைடா, லைட்டாக போடா விஜய் சித்துலாக்ஸ். நாங்களே இனி விலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், இனி விலாக்ஸ். இது வந்து விஜய் சித்துலாக்ஸ், இது வந்து இனி விலாக்ஸ். இந்த ஒரு விரல் முடங்கிடும். இன்றைக்கி என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறேன். என்னென்னா இன்றைக்கி ப்ளூ கூட நான் வரல. ப்ளூ வீட்டில் நிற்கிறா, உடம்புக்கு முடியல ப்ளூவுக்கு. அதனால் அதுக்கு பதிலாக ரெட்டு கூட வந்திருக்கேன். அவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. எப்பயும் போல் நம்ம தம்பி தான். வணக்கம்டா மாப்பிள்ள, அயம்பலத்துலேருந்து நாங்கள் தான். இதுதான் நம்ம வண்டி, நாங்கள் தான் வண்டி தான் நாங்கள். அவர் பின்னாடி எப்பயுமே ப்ளூ இல்லாமல் நான் வெளியே எங்கேயும் வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ளூ இல்லாமல் ஒரு பிளாக்கு வந்திருக்கேன். என்னன்னா டயரு ரொம்ப தேஞ்சிருச்சு. மாற்றலாம் அப்படின்னு பார்த்தா சேலரி இன்னும் ஏறல. ஸோ அதனால் ப்ளூவை நிப்பாட்டியிருக்கேன் வீட்டில். அது ஒன்று தான் எனக்கு. ஏன்னா எப்போயுமே எல்லா விளாக்லேயும் நான் வண்டி ஓடிட்டு போவேன். பின்னாடி எப்போயுமே உட்காந்ததில்லை. இன்றைக்கி பின்னாடி உட்காந்துருக்கவங்களோட கஷ்டம் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா ஓட்டுறது வேகமலையில் எனக்கு சம்பவம் அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பின்னாடி உட்காந்தாலே இவங்க கூட உட்காந்து போனாலே பாதி யூஸ் போகுது. அந்த மாதிரி தான் எனக்கு. இதே போல் தான் பிளாக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மதியத்துக்கு மேலே என்றைக்குமே ஒரு பிளாக் நாங்கள் வெளில போனதே இல்லை. பிளான் போடுவோம். நான் நைட்டு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போகணும், அங்கே போவேன் 7 மணிக்கெலாம் ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு பிளான் போடுவோம். ஆனால் எல்லோரும் எந்திரிக்கிறது 10 மணிக்கு தான் எந்திரிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒர்க்கையும் பார்க்கணும், அட் சேம் டைம் வ்ளாக்கும் பண்ணணும். எங்களுக்கு என்னன்னு தெரியல, வ்ளாக் பண்ணுறது வந்து ஒரு பைக் எடுத்ததே ஆக்சுவலாக நாங்கள் வ்ளாக் பண்ணணும், ரைடு போகணும், ஒரு சில பிளேஸெல்லாம் போகணும். ஓப்பனாக சொல்லணும்னா சாகிறதுக்குள்ளே எல்லா பிளேஸுன்றதை காட்டிலையும் ஓரளவு பிளேஸெல்லாம் பார்த்துடணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்ததுனால பைக் எடுத்தோம். புல்லாவளி ஃபால்ஸு, அதாவது 3வது விளாக் நாங்கள் புல்லாவளி ஃபால்ஸுக்கு தான் வந்தோம். இப்போ அந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. கீழே போகணும், இறங்கி போகணும். இப்போ தண்ணி மழை பெஞ்சிருக்கிறதுனால நிறையா வந்துக்கிட்டு இருக்குது தண்ணி. ஸோ அதனால் அங்கே போக வேணாம் அப்படின்ட்டு தான் இப்போ கதவு மலைன்ற கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயில். எப்போயுமே எல்லா விழாக்களையுமே நாங்கள் மோஸ்ட்லி சிவன் கோயில் போவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். நாடு விட்டு நாடு வரும் வேடந்தாங்கள் வெள்ளப்புறா, யார் மனதில் கூடு கட்ட வருகிறதோ. கால் முளைச்ச சூரியனா துள் கிளப்பி சுத்திரியே, உன்னிடத்தில் எந்த நிலா ஒளி பெறுமோ. வட்டமிடும் பட்டாம்பூச்சியே. ரைடு பண்ணுறப்ப ஏதோ ஒரு அனிமல் ஏதாவது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா
வயசில் இல்லை. அதனால் ஒரு அனிமல், ஒரு யானையோ ஒரு காட்டெருமையோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது வாட்டுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போங்க. சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஏன்னா இடையில எப்படி சொல்கிறது, நம்ம அனிமல்ஸுன்றதை வந்து பார்க்க முடியறதில்ல, இருக்கா என்னன்னு கூட தெரில. நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் நியூஸ் கேள்விப்படுவேன். 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி யானை வந்துருச்சு, ஊருக்குள்ளே யானை வந்துருச்சு, இந்த மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்படுவோம். பட் ஆனால் இப்போலாம் இந்த மாதிரி நியூஸ் வர்றதில்லை, இருக்கா என்னன்னு கூட தெரியல. முடிஞ்சளவு வைல்டு அனிமலையும் வைல்டு லைஃப்பையும் சேவ் பண்ணுவோம். இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கோம். ஏன் நிப்பாட்டி இருக்கோம்னா வண்டி ஓட்ட முடியல. குளிர் ரொம்பவும் குளிர ஆரம்பிச்சு, பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சு, கையை வந்து ஒரு மாதிரி விரைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வண்டி ஓட்ட முடியல. கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி போகலாம் அப்படின்னு. ஏன்னா க்ளவுஸ் எதுவுமே போடல, திடீர்னு முடிவெடுத்து கிளம்பி வந்ததா, அதனால் க்ளவுஸ் போடல. அதெல்லாம் குளிரில் நடிங்கிட்டு இருக்கியா, ஒன்றும் முடியல. இருந்தாலும் இந்த விளாக்கை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டோம். மாப்பிள்ள இப்போ நம்ம போகிற இடம் வந்து மாப்பிள்ள எங்கே போகிறோம்னா தாண்டிக்கு கதவு மலை. சரியா, கதவு மலைக்கு போகிறோம். இந்த டீம் எப்படி டீம்னா, நேற்று நைட்டு 9 மணிக்கு ஃபோன் போடுறது, காலையில் நம்ம போகிறோம்டா மாப்பிள்ள எல்லாரும் வந்துருங்கன்ட்டு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுறது தெரியுமா, 12:45 போய் வீட்டில் போய் பார்த்தா ஒரு ஆள் இப்படி மலாக்கப்படுத்துங்க. சரி அவர் தான் இப்படி பண்ணுற. இன்னொருத்தால பார்த்தா அவர் வந்து இல்லைடா எனக்கு வயிற்ற கலக்குது, நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அது நீ தான்டா, நான் கால் பண்றப்ப நீ தான்டா. என்ன ஃப்ரெண்ட், ஒரு ஆளு மல்லாக்கா இப்படி படுக்க, இன்னொரு வயிற்ற கலக்குது, ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 மணி நேரம் ஆக்கி கிளம்பும் போது மணி 4 ஆச்சு மாப்பிள்ள. இங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. 4 மணிக்கு கிளம்பி போயிட்டு அதுக்குள்ளேயே வீட்டில் இருக்கிறவங்களாம் தாய் தாப்பில் என்ன சொல்கிறாங்க, ஆமா புள்ள எதுக்குடா போறீங்க இந்நேரத்தில் போய் எதுக்குடா அதை பணிக்குள்ளன்னு கேட்குறாங்க. இதை வேணாம்டா பக்காளி வேணாண்டா. என்னதான் மதுரையில இருந்து என்னதான் இருந்தா மாப்பிள்ள, நம்ம ஒரு பிளான் பண்றோம்னா அது நடக்காது. திடீர்னு கிளம்புறோமா, அந்த போறோமா ஒமாலா அப்படின்ற மாதிரி ஸ்டைஸா மூவ் பண்ணி போனோம். இந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்துங்க. இவன் இந்த நேரத்தை கேட்டேன் வரையா இல்லையான்னு, எனக்கு வேலை இருக்குடா நான் வரமாட்டேன்டா புடுங்க மாட்டேன்டா. ஓரத்தில் இல்லையா பாதியா எடுத்துட்டு போயிட போறாரு. வணக்கம் வந்து நீ வாட்டு கூட்டு போற பாது தெரியுமா, என்ன ரோட்ல இருந்து தெருக்குள்ள கூட்டு போய்கிட்டு இருக்க. ஒன்னே இல்லடா, நீ உடனே ஆணுதா. கூகுள் மேப்பை பார்த்துட்டு போகாமடா கேட்குறியா, நீங்க கூகுள் மேப்பை போட்டுட்டு போய்கிட்டு இருக்க. ஒரே ரோடு தான் போகணும். இல்லை இது என்ன தெருவுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. மேப்பை பார்த்து ஒரு முட்டு சந்துக்குள்ளே வந்து நின்றுருக்கோம். குளிர் ரொம்பவும் குளிர் தாங்க முடியல, அதனால் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்கே நின்றுருக்கோம். இந்த கடையில் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். ரொம்பவும் குளிருங்க, தாங்க முடியல. ஏன்டா சொட்டர் எடுத்துகிட்டு வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. யூரியா பொட்டாசியம் அது மாதிரி கலக்கிறதுனால நம்மளோட அணுக்கள்லாம் குறைந்து போகுது. அதுக்கு என்ன சொல்லணும்னா, சத்துள்ளதை சாப்பிடுங்க, சத்தானதை சாப்பிடுங்க. அப்படியே ஒன்றும் முடியலையா ஒரு செத்து போங்க. இல்லை 2 வாரம் போட்டு இதை பூரா போடுங்க. எதுவும் பிரச்சனையா, 2 வாரம் லீவை போட்டு இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் கழிச்சிட்டு நீட்டாக கல்யாணம் பண்ணிட்டு நீட்டாக ஒர்க் ப்ரெஷரா ஒர்க் ப்ரெஷர்னே ஏய் அது உரு ப்ரெஷர் தண்ணியா சொன்னியா. மலையெல்லாம் வருவோம் கேட்டு கட்சி நடத்தாம இருக்க முடியாது, நடத்தி தான் நீ மாலை விட்டுருக்க சாமி. அதனால தான் நான் நடத்தி தான் நான் சொல்கிறேன். நான் பச்சையாக பேசுகிறேன், சிவப்பா பேசு, கருப்பாகவும் பேசுவேன். அசந்து கற்பமாக்கிட்டு பேசுவியா. அந்த நீங்கள் இந்த கூட்டத்திலே நான் ஒரு ஆதான் சின்ன பையன், 21 வயசு தான் ஆகுது. இவருக்கு ஒரு 34, அவருக்கு ஒரு 50, இவருக்கு ஒரு 45, எனக்கு ஒரு 35. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் 60 கலடு.
வழிகாட்டி அந்த பேக்கு போட்டு போனார்ல அந்த பையன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே பாதை இல்லை, ஒரு R15 மேலே ஏற்ற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். நானாக இருந்தாலுமே ஏற்றிருக்க மாட்டேன், ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வண்டி உயிர் தான். என்னன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது, பாதை வந்து கல்லாக இருக்கா, ஸோ அதனால் யோசிக்கிறாரு. இவங்க ஏற்றிட்டு அங்கனக்குள்ளே நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி, நிப்பாட்டி நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இருக்குது. நான் வண்டியை மேலே ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்ட்டு போய்கிட்டு அங்கே வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. டயர் போயிரும்யா. டேய், எக்ஸ்பல்ஸ் வேற, என்எஸ் வேற, டயர் போயிரும்டா. புல்லன் டாப்லையா? பாருங்க, பாதையை பாருங்க. செம அட்வென்ச்சர் இன்னைக்கு, அதுவும் சாயந்தரம் நேரம் போடுறது பெருசாக இருக்குது. ஏற்கனவே குளிர் வேற. வசந்தே என்ன நிலைமையில இல்லைவா? என்னென்ன பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ராயல் என்ஃபீல்டு பைக்கை வச்சு மேலே ஏற்றிட்டு வந்திருப்பாங்க போல். வெளியூருக்காரங்க தெரியாமல் ஏற்றிட்டு வந்திருக்காங்க. என்ன எப்படின்னா கிளட்ச் பிளேட் போயிடுச்சான், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. மூச்சு விட முடியல. கட் பண்ணிட்டு இது அப்படியே வீடியோ பேசிட்டு சுற்றி கேடு வேறு மியூசிக் போட்டு வைக்கலாம், நல்லாயிருக்கும். இனிமே இப்படி இல்லை ப்ரோ. எனக்கு இந்த மரத்தை பார்த்தா ஒரு சாங் ஞாபகத்துக்கு வருது, ஆனால் பாடுற நிலமையில இல்லை. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். முடியலப்பா சாமி, எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம் மாட்டேன். நான் அப்படி சொல்லிலாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு அட்வென்ச்சருக்காண்டி இந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்குது அப்படின்னு காட்டணுன்றக்காண்டி தான் ரிஸ்க் எடுக்கிறது. என்ன நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டோமோன்னு தோணுது. ஏன்னா மணி 5:30, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. பாதை இதே மாதிரி பாதை தான். ஒன்றும் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு இதில் மட்டும் வண்டி வச்சுருங்க, எங்கிட்ட ஈஸியாக போயிடலாம். அப்போ அந்த வழி போகலாங்கிறியா? முடிஞ்ச வரைக்கும் போவாமா? அசிங்கப்படுத்தி விடுவாங்க, கொஞ்சம் தூரம் 2 பேர் உட்காந்து கூட போவோம் சொன்னாங்க, கீழே சொன்னாங்களே. உண்மையிலே ஓப்பனாக சொல்லணுன்னா பயம், ரொம்பவுமே பயமாக இருக்குது. எந்த ரயில்லையுமே இப்படி பயந்தது இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்கள் வண்டிக்கிட்ட போகணும்னா இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும், 2 கிலோமீட்டர் ஓடணும். அப்படியே எதுவும் வந்தாலுமே, ஏன்னா எதுவும் இல்லை, எங்கிட்டுமே வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காடு தான். எனக்கே ஒரு நேரம் இந்த ரிஸ்க்கு தேவையான்ற மாதிரி தான் தோணுது. பட் இருந்தாலும் அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வர முடியாது. ஸோ வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுக்காண்டியாவது கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது.
ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இதுக்கு மேலே விலாகை கன்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா எனக்குள்ளே இப்போ தண்ணி குடிக்கலான்னு சொல்லி தான் நின்றுருந்தோம். ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு, அதிலேருந்து அப்படியே பயம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் கன்டினியூ பண்ண முடியாது இதுக்கு மேலே. ஏன்னா ஓப்பனாக சொல்கிற பிளேஸ் வந்து மோசமான பிளேஸு. ஏன்னா அந்த மேலே தெரியுது வருங்க, அதுதான் மேடு. நம்ம இறங்கி வந்திருக்கோம், திருப்பி அந்த மேட்டுக்கு நாங்கள் ஏற முடியாது. ஸோ அதனால் கஷ்டம்தான். பிளேஸை நீங்களே பாருங்கள். இல்லைண்ணே, அங்கேயே சொல்லி தான் விட்டாங்க யானை வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் விட்டாங்க. ஏன்னா இப்போ முதல்ல பழக்கம்லாம் இருக்குது, திடீர்னு வந்துருக்கு யானை. வேணா கிளம்புவோம் இதுக்கு மேலே. போகலாமா? போகலாம், போக பிரியும்னா போயிட்டு வாங்க. நான் ஒன்றும் தெரியல. நீங்கள் வராங்க 6 பேர் காரை கீழே பாட்டிட்டு என்ன பண்ணால் நாங்கள் சேல் கோழி கூட பாய்தான் போக முடியும். அதுக்குள்ள போக முடியல, திரும்ப என்னன்னு வந்து நல்லா போகும். ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே கன்டினியூ பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த அண்ணன் வார்ன் பண்ணிட்டாரு, போவேண்ணா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஏன்னா திடீர்னு யானை இறங்குதுனாரு. கீழேயுமே மதியம் ஒரு யானை இறங்குச்சுன்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ இவருமே இந்த ஊருக்காரர் தான். உள்ளே ஒரு 4-5 குடும்பம் இருக்குது, அங்கேருந்து தான் இப்போ ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாரு, வேணாம்ப்பா ரிஸ்க்குப்பா, நானே திருப்பி வரமாட்டேன், கீழே போயிட்டு காலையில் தான் வருவேன் அப்படின்ட்டாரு. அவர் வேணாம் அப்படின்னு நிட்டாந்திரமாக சொல்லிட்டாரு என்கிட்ட. வேணான்னு தான் சொன்னார், காலையில் வரலனா போய்க்கலாம் அப்படின்னு தான் சொன்னார். இன்னொன்று எங்களுக்கே பயம், ரொம்ப பயம் ஆயிடுச்சு. அந்த யானையை நாங்கள் பார்க்கல, அவ்வளோதான். மற்றபடி செம்ம அட்வென்ச்சரு, ஜர்க்கு தான், தெரிச்சிடலான்னு. இல்லை, இது வந்து கண்டிப்பாக இந்த ரைடை நாங்கள் விலாகை கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டோம். மணி 6 மணி ஆயிடுச்சு. இதோடு இந்த விலாகை நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது பார்ட் 1 வேணால் நாங்கள் வச்சுக்கிறோம், பார்ட் 1 வச்சுக்கிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளேஸுக்குள்ளே தான் நாங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த முன்னாடி போய்கிட்டு இருக்காரு மஞ்சப்பை கொண்டு அந்த அண்ணன், வேணான்ட்டாரு, திரும்ப சொல்லிட்டாரு. சரி, எதுக்கு வாண்டடாக நம்ம ஒரு ஆள் வந்து சொல்கிறப்ப அதை நம்ம தட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா போகிற வழியில் ஏதோ உங்களுக்கு ஒரு தடங்கள் வருது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் எடுத்துக்கணும். அதை தாண்டி நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாது. ஸோ அதனால தான் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனால் இந்த விலாக் வந்து பார்ட் 1 தான், கண்டிப்பாக பார்ட் 2 போடுவேன். இந்த 1 வீக்காக தான் ஒரு 5 யானை இறங்கியிருக்கு. நம்ம ஏரியாவில் யானை எல்லாமே இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் கீழே ஊருக்குள்ளே நெருக்கி வந்துருச்சு. ஆனால் நீ இருக்க பார்த்தியா, நெருக்கி வந்துருச்சுன்னா கிட்டத்தில் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ என்னடானா ஆயான்னு இருக்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், விலாகை கன்டினியூ பண்ணுற மாதிரி இல்லை, சாரி. பட் ஆனால் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ட் 2ல் வருவோம்.